கைஸ் இந்தியா இன்டு த சாம்பியன் ட்ராஃபி 2025 ஃபைனலுக்குள்ள நம்ம இந்தியா போயிருக்காங்க. வேற லெவல் ஒரு மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்சோட ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல டாஸ் வின் பண்ணது ஸ்டீவன் ஸ்மித் தான். நாங்க முதல்ல பேட்டிங் ஆடுறன்ற மாதிரி சொன்னாங்க. இந்தியாவுக்கு அதுவே ஒரு பெரிய மூச்சா இருந்துச்சுங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு பதிலா. அண்ட் இந்தியா பிளேயிங் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நியூஸ்லாந்து அகைன்ஸ்ட் அவரான சேம்ல வந்து ஆரம்பத்துல ஷமி வந்து டிராவிஸ் ஹெட் என்னதான் கேட்ச் விட்டாலும் ஷமி அவரோட அடுத்த ஓவர்லயே இரண்டாவது ஓவர்லயே ஒரு இன்னொரு விக்கெட் ஆஸ்திரேலியன் பிளேயர் ஓபனர் தூக்க அடுத்து உள்ள வந்த வருண் சக்கரவர்த்தி அவரோட முதல் பால்ல டிராவிஸ் ஹெட் ஒரு முக்கியமான விக்கெட் தூக்கி இருப்பாரு. இந்தியா அங்கேயே ஆல்மோஸ்ட் மேட்ச் கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க சொல்லணும். அடுத்து உள்ள வந்து நம்ம ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜா, மார்லஸ் லபுஷன் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் பேக் டு பேக் எடுத்திருப்பாரு. ஸ்டீவன் ஸ்மித் மட்டும் ஆஸ்திரேலியா கோசம் நல்லா விளையாடி ஒரு 80 ரன்ஸ் மேல ஸ்கோர் பண்ண. அண்ட் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உள்ள வந்தாருங்க ஷமி. ஸ்டீவன் ஸ்மித் போல்ட் எடுத்திருப்பாரு. அதுவும் ஃபுல் டாஸ் ஸ்டீவன் ஸ்மித் அவுட் ஆயிருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த ரன் அவுட் ஷேர் இந்த ஒரு ரன் அவுட் மறக்கவே முடியாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா யாரு அக்ஷர் படேல் வந்து பேக் சொல்ல தூக்க என்னதான் அலெக்ஸ் கேரி ஒரு 50 அடிச்சிருந்தாலும் குயிக்னாக்ல ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் 50 ஓவர் முடியல 264 அடிச்சாங்க. 265 டார்கெட்டோட இந்தியாவுக்கு சுப்மன் கில் ரோஹித் சர்மா உள்ள வந்தாங்க. ரோஹித் சர்மா வழக்கம் போல நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு இந்த மேட்ச்ல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பக்கம் சுப்மன் கில் அடிப்பார் பார்த்தோம். அண்ட் அவர் அவுட் ஆயிருப்பாரு. இந்த பக்கம் நல்லா விளையாட ரோஹித் சர்மாவும் 28 ரன்ஸ் இருக்கும் போது எல்பிடபிள்யூ எடுத்து அவுட் ஆயிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா போல்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பேட்ல பட்டிருக்காரு ரிவ்யூ எடுத்திருப்பாரு. பட் அவுட் தான் வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உள்ள வந்தாருங்க சேஸ் மாஸ்டர் விராட் கோலி. அண்ட் இன்னொரு ப்ரூவ் பண்றாரு. அவர் கூட ஷேர்மே விளையாடிந்தாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா இன்னிங்ஸ் ஸ்டெடி பண்ணி கொண்டு போனாங்க. ரன்ஸுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்துச்சுங்க. அது முக்கியமா விராட் கோலி அருமையா விளையாடுறாருங்க. இன்னொரு ஐசிசி நாக் அவுட்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டிருக்காரு. வெறும் 53 பால்ல அவரோட 50 அடிக்க. அந்த பக்கம் ஷேருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி போல்ட் ஆயிருப்பாரு. ஆடன் ஜம்பா கிட்ட 45 ரன் 62 பால் அடிச்சு ஷேஷுமே பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவு டீமுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அந்த பக்கம் உள்ள வந்த அக்ஷர் படேல் சரியான நேரத்துல விராட்டோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அவருமே ஒரு குட்டி கேமியோ மாதிரி விளையாடுறாரு. 30 பால்ஸ்ல 27 ரன்ஸ் அக்ஷர் படேல் ஒரு க்ரூஷியல் நாக் பிளே பண்ற போயிருப்பாரு சொல்லணும். அந்த பக்கம் அன்பார்ச்சுனேட்லி விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரு பார்த்தா 84 ரன் 98 பால்ல அடிச்சு அவுட் ஆயிருப்பாருங்க ஆடன் ஜம்பா கிட்ட. அண்ட் இன்னொரு பக்கம் உள்ள வந்தாருங்க ஹர்திக் பாண்டியா. மேட்ச் அப்படியே கொஞ்சம் டைட்டா போகுதுன்னும் போது உள்ள வந்த ஹர்திக் பாண்டியா அதுவும் ஆடம் ஜம்பா சிக்ஸஸ் தெரிக்க விடுவாரு பாருங்க. அதெல்லாம் சும்மா வேற லெவல் ஷாட்னே சொல்லுங்க. குங்ஃபு பாண்டியா வந்து அதிரடியான ஒரு நாக் பிளே பண்ணி அண்ட் குயிக்கா பார்த்தனா ஒரு 28 பிளஸ் மீறி ஒரு கேமியோ ரன்ஸ் விளையாடுறாரு. ஃபைனலா உள்ள வந்த கேஎல் ராகுல் அதிரடியான ஒரு வின்னிங் ஷாட் அடிச்சு இந்தியா ஐசிசி சாம்பியன் டிராஃபி 2025 ஃபைனலுக்குள்ள போயிருக்காங்க. அண்ட் வேற லெவல் ஒரு விஷயம் சொல்லுங்க கைஸ். இந்தியா அவங்களோட 3வது கண்டினியூவா பாத்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன் டிராஃபி ஃபைனல்ல விளையாட போறாங்க. அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்தியாவோட ஃபைனல்ல யார் வர போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாண்டா, அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு லைக் பண்ணுங்க, லைக் கொடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இனிய சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவதே நான் உங்கள் ஹரி.